Hi, hello friends, welcome to Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ண பார்ப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 23. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும். இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் வந்து பென்சில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காட்டும். அதில் தான் நம்ம வந்து இமேஜை செட் பண்ண போகிறோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 வித இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து லெஃப்ட் சைடு இன்ட்டு மாதிரி காட்டு உங்களுக்கு கார்னரில் வந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காட்டும். இப்போ ரைட் சைடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜென்டர் கீழே வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் வந்து அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. சைடு வந்து கார்னரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு சைடு கார்னரில் இந்த மாதிரி செட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து இப்போ அதே ஸ்மோக் எஃபெக்ட்டை வந்து லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் ஆகிட்டு நமக்கு தெரியுது. உங்களுக்கு பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 சைடுமே நமக்கு ஆட் ஆகிட்டு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த 2 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். பாருக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து உங்களுக்கு இண்டு மாதிரி காட்டும். அதில் வந்து டைமு அந்த டெக்ஸ்ட்டு தான் இது. டைமை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாலே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து டைம் கிளியர் கரண்ட்னு இருக்கும். இதில் வந்து டைம் கரண்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு நீங்கள் எதுவும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். பார்ட்டிகல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இன்ட்டு மாதிரி காட்டும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதும் தெரியுது உங்களுக்கு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான பார்ட்டிகல்ஸும் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இல்லைனா பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எதோ ஹார்ட் இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார் இமேஜ் அது கூட நீங்கள் வந்து பிக் இமேஜ்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்ட்டிகல்ஸ் ஸ்கேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்ட்டிகல் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுது. நான் வந்து பேக்ரவுண்டில் ஸ்கேல் பண்ண தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்ட்டிகல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியுது. பேக் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.